ஹலோ கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் போடுற வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் பண்ணியிருக்கிற டிஷ் என்னென்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சன்னா மசாலா தாங்க பண்ணியிருக்கேன். பார்க்கும்போது எப்படி ஒரு மினுமினுப்பாக இருக்குது, இது மாதிரி இருந்தால் தாங்க அது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்ட்டாக சுவையோடு கிடைக்கும். இது எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். நான் வந்து நைட்டே 8 ஹவர்ஸ் நல்லா சுண்டலை ஊற வச்சுட்டேன். இப்போ காலம்பரை வந்து வேக வச்சுட்டு அதை வந்து நல்லா மாவு தன்மைக்கு, இந்த மாதிரி நசுக்குனா இந்த மாதிரி மாவு தன்மைக்கு நல்லா வெந்திருக்கணுங்க. இதே மாதிரி கரெக்டான இது இருந்தால் தான் சன்னா மசாலாவுக்கு சூப்பராக இருக்கும். தேவையான பொருட்கள்லாம் மசாலா வதக்க போகிறோம். தக்காளி, வெங்காயத்தை தான் வதக்க போகிறோம். எண்ணெயை கொஞ்சமாக விட்டுக்கோங்க. எண்ணெயை கொஞ்சமாக விட்டுட்டு அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் மசாலா சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்ததுங்க, நிறையா இருந்ததுனால பார்க்க போனால் முழுசாக தான் போட்டு அதோட அரைக்கணும், வதக்கணும். இஞ்சி பூண்டையும் நான் வந்து நிறையா பேஸ்ட்டு கொஞ்சம் இருந்ததுனால நான் வந்து அதையும் சேர்த்து அப்படியே மிக்ஸி ஜாரோடு அரைச்சிடலான்னு நான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயத்தை வந்து எப்படி நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவியானது நல்ல டேஸ்ட்டோட, மணமோட, சுவையோட கிடைக்குங்க. இதே மாதிரி நல்லா வந்து வெங்காயத்தை வதக்கணும். அதுக்கு தான் கொஞ்சம் எண்ணெயை வந்து கூடுதலாக விட்டுருக்கேன். தக்காளி பழத்தை அதை 2 பழம் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டுமே நல்லா குழவாக வரும் பாருங்கள். இப்போ தக்காளி பழம், அதுக்கப்புறம் மசாலா சாமானையும் அதோட சேர்த்துருங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அதையும் நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் நல்லா குழஞ்சி வரும். இந்த சமயத்தில் நான் வந்து 4-5 முந்திரி பருப்பு, 4-5 பாதாம், இதெல்லாம் வந்து நம்மளோட ஆப்ஷனுங்க. ஆனால் அந்த முந்திரி பருப்பு போட்டால் தான் இந்த கிரேவிக்கு அந்த டேஸ்ட்டுக்கு கிடைக்குங்க. அது அங்கெல்லாம் கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டில் போடுவாங்க. அதனால தான் அவ்வளோ சுவையோட, மனமோட கிடைக்குது. நம்ம ஏன் கடைக்கு போகணும், நம்ம வீட்டிலே பண்ணி சுவையோடு சாப்பிட்லாமே. பாருங்கள், இதில் முந்திரி பாதாம் போட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதையும் அதோட சேர்த்துட்டு நான் அரைக்க போகிறேன். ஏன்னா வந்து உங்கள்கிட்ட முழுசாக இருந்தாலும் நீங்கள் முழுசாக தான் போடணும், அப்படியே போட்டு நீங்கள் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பூண்டை வந்து நான் வந்து இப்போ அரைச்சி விழுதுனால போட்டேன். இப்போ தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு மறுபடியும் சோம்பு, பட்டை, இந்த கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் தாளிச்சிட்டு, நான் அது இல்லைங்கிறதுனால வெறும் பிரிஞ்சாலையும் சோம்பு தான் போட்டு தாளிச்சிருக்கேன். அப்புறம் கரம் மசாலா, மிளகாய்த்தூள், சன்னா மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டுடுங்க. மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு, கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்குல்ல, அதனால தண்ணியை விட்டுட்டு மறுபடியும் கலரிட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் வரும். வந்ததுக்கப்புறம் பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு, நல்லா கொதிக்குது பார்த்திங்களா. இப்போ சன்னா மசாலா போட்டுட்டு மறுபடியும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடிடுங்க. மூடிட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக சுவையோடு வந்துருக்கு பார்த்திங்களா. பட்டரை போட்டுட்டு கொத்தமல்லி தூவி விட்டுட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை கொஞ்சம் போடணுங்க. அதுக்கு போட்டால் நல்லா சுவையோட நல்லா டேஸ்ட்டோடு இருக்குங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறேன். நாட்டு சக்கரையை போட்டுட்டு நான் மூடி வச்சுருவேன். போட்டுட்டா ஓப்பன் பண்ணி பாருங்கள், கொஞ்ச நேரம் கழித்து அப்படி சுட சுட அப்படியே எடுத்து சேவ் பண்ணலாங்க. சப்பாத்தியோ பூரியோ எதை போட்டாலும் சரி, அப்படியே எடுத்து நல்லா 2 கரண்டியை போட்டு கொடுங்க. சூப்பரான சுவையோட ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சன்னா மசாலா ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.